Hi ladies, good morning. Sengal Rani Star Director. நம்ம இப்போ அப்டேட் விட்டுருக்காங்க, அப்ளிகேஷனில் வந்து அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் எப்படி வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து நியூ அப்ளிகேஷன் நமக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நியூ ஜெனராக இருந்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து இப்படி தான் இருக்கும். உங்களோட பேர், உங்களோட ஐடி, மை பிவி, குரூப் பிவி, மை நெட்வொர்க் எல்லாமே ஜீரோவில் இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஓகே, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்குகிற ஒரு ஐடியா இல்லை, ஆனால் என்ன வாங்குறது அப்படின்னா இங்கே டாப் ப்ராடக்ட்ஸ்னே இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து பார்க்கலாம். நியூ ப்ராடக்ட்னா நியூவாக லான்ச் ஆன ப்ராடக்ட் இந்த மந்த் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் டாப் ப்ராடக்ட்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் நிறைய சேல் ஆகிற ப்ராடக்ட், வெஸ்டேஜில் நிறைய பேர் இந்த ப்ராடக்டை அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ்க்கு தேவைப்படுது, இல்லை வெயிட் கெயினுக்கு தேவைப்படுது, ஏதாவது டிசீஸ்க்கு, சுகர், பிபி, தைராய்டுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது என்னென்ன வாங்குறீங்க அப்படின்றது பேர் நீங்கள் நேம் வந்து கேட்டுட்டு சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அக்ரி ப்ராடக்ட் இருக்குது, பியூட்டி ப்ராடக்ட் இருக்குது, இதில் வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எனக்கு டிஷ் வாஷ் சாமான் விளக்குறது வேணும் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ண உடனே வந்து என்ன ஆகும்னா ஸோ இதில் வந்து இது எல்லாமே வந்து காட்டியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து இந்த ஆட் கார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆட் கார்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகிடும். சரிங்களா? இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ நான் எல்லாமே இப்போ எனக்கு வந்து டீ தூள் வேணும். ஸோ இப்போ நிறைய பொருள் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. சரிங்களா? ஸோ நம்மளோட அப்ளிகேஷனில் எல்லா பொருளுமே இருக்குது. இப்போ வந்து இந்த வியூ மோர் கொடுத்துமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? வியூ மோர் கொடுத்துமே காட்டும். இங்கே வந்து நீங்கள் ஆட் கார்ட் கொடுத்த பதில் கூட இந்த பைசைக்கிள் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூட ஆட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகும். சரிங்களா? இப்படி ஆட் ஆகும். ஸோ இல்லை இப்படி இது வந்து ஃப்ளோர் வாஷு, சரிங்களா, ஹேர் ஆயிலு, கேனோ டூத் பேஸ்ட்டு, பல் வலிக்கெலாம் ரொம்ப நல்லது, சொத்த பல்லுக்கு, அப்புறம் டிட்டர்ஜென்ட்டு பவுடர். ஸோ இது எல்லாமே வந்து இப்போது இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா மேலே இங்கே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஃபேஸ் வாஷு, அப்புறம் காஃபி தூள் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து சாக்கோபார், நம்ம ஏதோ சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பசங்களுக்கு. ஆனால் வந்து இது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும், தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறையும். சரிங்களா? நல்ல எனர்ஜி ஸ்நாக்ஸ் பாராகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ நான் வந்து ஆட் கார்ட் வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா? இங்கே கொடுக்க இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இல்லை இப்போது வந்து வேறு எனக்கு வேணும், இப்போ வந்து சப்ளிமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, நோனி சொல்லியிருக்காங்கன்னா நோனின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சிங் பண்ண உடனே வந்துடும். இதில் ஆட் கார்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இல்லை வந்து ஃபுல்லாகவே ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோடு மாதிரி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதில் போயிட்டு ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரி வைஸ் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்குங்களா? ஸோ இதில் போயிட்டு ஹெல்த் சப்ளிமெண்ட்டு எல்லாமே இருக்கும். இதில் ஹெல்த் சப்ளிமெண்ட்டு, ஓரனெக்ஸு, அதுக்கப்புறம் ஆயுர்வேதா, அப்புறம் எல்லாமே இருக்குது. ஹெல்த் ஃபுட்டு இது உள்ள ஒன்று போய் பாருங்கள். ஹோம் கேரு, ஸோ எல்லாமே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இது உள்ளே போய்ட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெல்த் சப்ளிமெண்ட்டுனா எல்லாமே இருக்கும் இதில். வெயிட் லாஸ்க்கு, வெயிட் கெயினுக்கு, அப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, எனர்வா பிரேக்ஃபாஸ்ட்டு, கம்மிஸ், குழந்தைங்களுக்கு கம்மிஸ் கொடுக்கலாம். நல்லா வந்து படிக்கிறதுக்கு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அண்டு வந்து ஃபுட் பேச்சஸ்ஸு இதிலே எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாமே ஆட் கார்ட் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நம்ம ஷேக்கு வந்து கொடுக்கலாம். சரிங்களா? வெயிட் லாஸ்க்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷேக் வந்து நம்ம வெஸ்லிம் கேப்சூலில் ரொம்ப வெயிட் லாஸில் ரொம்ப பெரிய வந்து பங்கு வகிக்கும். இது வந்து எனர்ஜி ட்ரிங்க், இதுவும் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். இது வந்து ஷேக்கு, இதுவும் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்ட பிறகு வெளியே வரணுன்னா இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். டேஷ்போர்டை கிளிக் பண்ணும்போது வெளியே வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து நம்ம வந்து அட்ரஸை பார்க்கணும். மேலே வந்து பார்க்கணும். அட்ரஸ் வந்து பார்க்கும்போது கிளிக் பண்ணி நம்மளுக்கு அட்ரஸ் வந்து கேட்கும். இதே அட்ரஸ் இப்போ நீங்கள் வந்து ஐடி போடும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த அட்ரஸ்க்கே வாங்கினோன்னா இது வந்து அப்படியே
ஓகே கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஆட் நியூ அட்ரஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்து ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே போய்ட்டு நம்ம வந்து அட்ரஸ் கொடுத்துட்டு திருப்பியும் வந்து சேவ் கொடுத்தோம்னா அந்த அட்ரஸ் வந்துடும். சரிங்களா? சரி, நான் இப்போ சும்மா வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ வந்து ஆட் கார்ட்டுக்கு கீழே வந்து போகிறேன். சரிங்களா? இங்கே வந்து போகிறேன். போன உடனே எவ்வளோ இங்கே தான் வந்து காட்டும், எவ்வளோ பிவி இருக்குது, எவ்வளோ வந்து நம்ம ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து இங்கே காட்டும். சரிங்களா? நீம் சோப்பு 2 இங்கே பாருங்கள், குவான்டிட்டி 2 செலக்ட் பண்ணியிருக்கோம். நீம் சோப்பு, பேஸ்ட் 1, ஷாம்பு 1, ஃபேஸ் வாஷ் 1, சாக்லேட் 1, எல்லாமே நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட். டீ தூள் 1, காஃபி தூள் 1, நோனி, இது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா 181 பிவி, 5627. இப்போ எனக்கு வந்து ஓகே 181 பிவி வேணும்னா நம்ம அப்படியே வந்து இதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இல்லைனா இதை வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து உங்களோட அப்ளைன்ஸ்க்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஷாப்பில் கூட உங்கள் ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க. திருப்பூர் ஷாப்பில் அந்த மாதிரி ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப சர்வர் எரராக இருக்குது, ரொம்ப உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கே இஷ்யூவாக இருக்குன்னா அந்த டைமில் ஆர்டர் ஆன்லைனில் வந்து போட வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் போடும்போது ஒரு சில டைம் வந்து பிவி ஆட் ஆகும், இல்லை பிவி ஆட் ஆகாமல் போயிடும். சரிங்களா? இப்போ இதில் செக் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாக வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் இதுதான் அட்ரஸா கன்ஃபார்மான்னு கேட்குது. ஓகேன்னா ஓகே கொடுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 18ஆம் தேதிக்குள்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட்டு வந்து காட்டும். இப்போ இவங்க நியூ ஐடி அப்படின்றதுனால நியூ ஐடிக்கான ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து காட்டும். சரிங்களா? என்னென்ன ப்ராடக்ட்டு கேட்குது. இங்கே ஆட் ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஃப்ரீ ப்ராடக்ட், இப்போ நியூ ஐடிக்கு வந்து இதுதான் ஃப்ரீ ப்ராடக்ட். 2 ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் இல்லைன்னா 2 ஆன்டி ஏஜிங் நைட் க்ரீம். நான் ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். 2 நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் குவான்டிட்டி வந்து 2 வரும். ₹1 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து செக் அவுட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ ப்ரொசீட் வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு நம்மளுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஏன்னா நம்மளோடது 10 கண்ட்ரியில் இருக்குது. சரிங்களா? இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்குது, 10 நாடுகள்லேயும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. சரிங்களா? ஃபுல்லாகவே ஆன்லைன் ஜிபே பேமெண்ட்டு தான். அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் ஷாப் இருக்குன்னா ஷாப்பில் கூட நீங்கள் போயிட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி ஷேர் ஆகும் அப்படின்ட்டு வருது. இப்போ நான் ₹3000 மேலே பண்ணும்போது எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து இல்லை. சரிங்களா? அதாவது இது இல்லை. இப்போ கன்ஃபார்ம் பேன்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த கன்ஃபார்ம் பே இது வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா திரும்பி பின்னாடி வந்து போகக்கூடாது. பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். இப்போ ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு காட்டுது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம பே பண்ணோம், பே வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா டைரெக்டாக வந்து போகும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஐட்டம் கோடு ஓகே சார்ஜஸ் எதுவும் இல்லை அப்படின்னு காட்டுச்சு. இப்போ பேடிஎம் தான் காட்டுது. நிறைய பேர் பேடிஎம் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. இங்கே வந்து மேலே வந்து ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ண உடனேயே கீழே வந்து எல்லாமே காட்டும். ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி வந்து எல்லாமே காட்டும். ஓகே இங்கே பாருங்கள் எல்லாமே காட்டுதா. இதில் வந்து நான் யூபிஐ இப்போ வந்து கூகுள் பேயில் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக கூகுள் பே வந்து போயிடும். அங்கே போய்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். வந்த உடனே அங்கே நான் பே பண்ணிட்டோம் அப்படின்னா பே ஆகிடும். பே ஆகிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா பேக் பட்டன் இதில் கிளிக் பண்ணவே கூடாது. சென்டர் பட்டன் மினிமைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வந்துடணும். சரிங்களா? இவ்வளோ தான் நம்மள ஆர்டர் போடுறது. ஆர்டர் போட்ட உடனே என்ன ஆகும்னா நம்ம செக் பண்ண வேண்டியது, இப்போ நான் இது வந்து ஆர்டர் போட்ட உடனே நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது பிவி ஆட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு தான் நம்ம வந்து செக் பண்ணணும். நான் இப்போ ஆர்டர் போடலை, ஸோ அதனால் வந்து இது வந்து டிரான்சாக்ஷன் கேன்சல்ன்றது நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஆர்டர் போட்டு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு பிவி இந்த மை பிவி வந்து ஆட் ஆகுதான்னு பார்க்கணும். எவ்வளோ பிவி 181 பிவி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ. கண்டிப்பாக ஒரு நியூ ஜெனராக இருக்கீங்கன்னா 35 பிவிக்கு மேலே போடுங்க. அதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களோட ஐடி வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஆட் ஆகலை அப்படின்னா உடனே அப்ளைனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில் நிறைய ப்ராடக்ட்க்கு இந்த சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணலாம். இல்லைனா கேட்டகரி போய்ட்டு கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ லீடர்ஸ்.